சிந்திப்போமே. 1730 திருவடி கீழ் பெய்து வினையை பிழைப்பித்து உய்தி. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். முப்புறத்தை எரித்தான் அவன், அந்த தீயிலிருந்து மூவரை பிழைப்பித்தான் அவன். அவர்களை தன் வாயில் காவலராகவும் குடமுழா வாசிப்பவராகவும் ஏற்று அருளினான் அவன். அப்படியெல்லாம் செய்து அருளியவன் யார் தெரியுமா? நமது பஞ்சாக்கர தேசிகனே ஆவான். நம்மை வருத்துபவை வினைகள். வினைகளை எளிதில் வெல்ல முடியாது. அவை ஒருபோதும் நம்மை எளிதில் அகலமாட்டா. அவைகளிடமிருந்து தப்பி பிழைத்து உய்வதுதான் எப்படி? பஞ்சாக்கர தேசிகனின் திருவடிக்கு அடிமை செய்வது ஒன்றே அந்த வினைகளின் தாக்கத்திலிருந்து பிழைத்து உய்வதற்கான வழி. இப்படியாக அடிமை திறம் உணர்தலே வினையை வெல்லும் வழி என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. எய்து அடு முப்புறத்து எண்ணிய மூவர் எரி பிழைப்பச் செய்தவன் பஞ்சாக்கரவன். திருவடி தாமரை கீழ் பெய்து அட சூழ்ந்த பெயரா வினையை பிழைப்பித்து உய்தி. வெய்து அருளும் திறத்து என் இனி வேறு விளம்புவதே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 51வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். அடிமை திறம் உணர்வோம், வினை வெல்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.